பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வரோம். இன்றைக்கி நம்ம ஒரு 10 வாசகத்தை பார்க்க போகிறோம். இதை பற்றி சொல்லும் போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்களாமா, ஹஜ்ரத் புரைதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க, யார் இந்த 10 வாசகத்தை ஓதுறாங்களோ அதில் இருக்கக்கூடிய முதல் 5 அவர்களுடைய இம்மை தேவையை பூர்த்தி செய்யும், அடுத்த 5 மறுமை தேவையை பூர்த்தி செய்யும். அப்போ இதில் இருக்கிற 10மே பார்த்தா முதல் 5 இம்மை தேவைக்கும், இரண்டாவது 5 மறுமை தேவைக்கும் நமக்கு போதுமானதாக இருப்போமா. இதை ஓதிவிட்டாவே அல்லாஹ் அவர்களுக்கு எல்லாவித நல்லதையும் இந்த உலகத்திலையும் மறுமை உலகத்திலையும் தந்து விடுவான். இதை தவிர வேறு எதுவும் தேவையில்லைன்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் அல்லாஹ்வே நம்மளுடைய காரியத்தையும் பொறுப்பேற்றுக்கொள்வான்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். அந்த 10 வாசகமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன வாசகம் தான். இப்போ நான் முதல்ல அரபியில் போட்டு அரபிக் கீழே அர்த்தம் வரும், அதோடு நான் சொல்லிடுறேன். சொல்லிவிட்டு கடைசியில் பார்த்திங்கன்னா வீடியோவுடைய கடைசியில் அதே துவா அந்த வாசகத்தை தமிழில் போடுறேன். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க. நான் எல்லா வீடியோவிலுமே பின்னாடி தமிழ் போட்டிருப்பேன். ஏன்னா சில டைம் அரபிக்கு கீழே அர்த்தம் இருக்குங்கிறனால முதல்ல அதை போட்டுருவேன். அதை பார்த்துட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா பின்னாடி இருக்கிற தமிழை பார்க்காமலே வீடியோவே நான் 4 நிமிஷம் தான் நேற்று போட்டிருந்தேன். அந்த 4 நிமிஷம் வீடியோவில் 2 நிமிஷத்துக்கு பின்னாடி பார்த்தா தமிழில் இருந்துச்சு. ஆனால் அதுக்குள்ளே 2 நிமிஷத்துக்குள்ளே வீடியோ பார்த்துட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டு கமெண்ட்டில் ஒரு 3 பேர் ஒரே கேள்வி தான் கேட்டிருந்தாங்க, தமிழில் போடுங்க சிஸ்டர், தமிழில் போடுங்கன்ட்டு. நான் அதுக்கப்புறம் எல்லாத்துக்குமே சொன்னேன், வீடியோவில் 3வது நிமிஷத்துலேருந்தே தமிழில் இருக்குன்ட்டு. அதனால் நான் போடுற எல்லா வீடியோலையுமே தமிழ் இருக்கும். அரபிக் வச்சு முதல்ல நான் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் தமிழில் ஸ்க்ரீனில் போட்டுறேன். உங்களுக்கு எது வேணுமோ அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. இப்போ அந்த 10 வாசகத்தை பார்க்கலாம். இதை நீங்கள் ஓதிட்டு எந்த துவா கேட்டாலும் 10 நிமிடத்துக்குள்ளே உங்கள் துவா கபுலாயிரும். என்னுடைய பெரிய தேவைகள் கூட இந்த துவாவை ஓதி நடந்திருக்கு. அவசர தேவைக்கு நான் இதை ஓதிட்டு தான் துவா செய்வேன். 10 நிமிஷத்துலலாம் எனக்கு துவா கபுலாயிருக்கு. சீக்கிரமாக என்னுடைய தேவை அந்த அன்றைக்கே நிறைவேறியிருக்கு. அதனால் நீங்கள் ஓதி பாருங்க. இப்போ அந்த வாசகத்தை பார்க்கலாம். முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா, அஸ்பி அல்லாஹு லிதீனி அப்படின்னா, அல்லாஹ்வே என்னுடைய தீனுடைய விஷயத்தில் போதுமானவன். நம்ம முதல்ல என்ன சொன்னோம், முதல் 5 வாசகம் உலகத்துக்கானதுன்னு சொன்னோம். அப்போ அந்த உலகத்துக்கான வாசகத்தில் முதல்ல என்ன சொல்கிறோம், எனக்கு தீன் விஷயம் எல்லாத்துலேயும் அல்லாஹ்வே போதுமானவன் சொல்கிறோம். அப்போ தீன் விஷயம்னா என்னது, மார்க்க சம்பந்தமான அனைத்துலேயுமே அல்லாஹ்வே என்னை பார்த்துப்பான், அவன் என்னை பொறுப்பேற்றுப்பான், அவன் எனக்கு கொடுப்பான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து 2வது வாசகம், அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி அப்படின்னா, எனது அனைத்து கவலைகளுக்கும் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். அப்படின்னா என்னுடைய எல்லா கவலைகளையும் என்னுடைய அல்லாஹ் எனக்கு போக்கி விடுவான், அவன் என்னை பார்த்து என்னுடைய கவலை என்னவோ அதை சரி செய்து கொடுப்பான்னு நம்ம சொல்கிறோம். அப்படி நம்ம அல்லாஹ்வின் மீது ஒரு காரியத்தை தவக்கல் வைத்து பொறுப்பு படைச்சோம்னா கண்டிப்பாக அதை நல்லடியார்களுக்காக அல்லாஹ் பொறுப்பேற்றுக் கொள்கிறான். என்கிட்ட எதையாவது யாராவது கேட்டால் அதுக்கு நான் பொறுப்புன்னு அல்லாஹ் சொல்கிறான். அதனால் அஸ்பி அல்லாஹு லிமா அஹம்மனி, என் கவலையை நீயே பொறுப்பேற்று பார்த்துக்கோன்னு நம்ம கொடுக்குறோம். அடுத்தது அஸ்பி அல்லாஹு லிமன் பகா அலைய அப்படின்னா, எனக்கு அநியாயம் செய்யக்கூடியவர்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படிங்கிறோம். யாரெல்லாம் நமக்கு அநியாயம் செஞ்சிட்ருக்காங்கன்னு நமக்கு தெரியும், அவங்களெல்லாம் அல்லாஹ் பார்த்துப்பான்னு அர்த்தம். அடுத்து அஸ்பி அல்லாஹு லிமன் ஹசதனி, என்னை பார்த்து பொறாமப்படக்கூடியவங்களுடைய விஷயத்தில் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படின்னா அடுத்தவங்களுடைய பொறாமை, காந்தல், கந்திஷ்டி, போட்டி இதெல்லாம் எதுவுமே நமக்கு எந்த கெடுதலும் செய்யாது. அடுத்து அஸ்பி அல்லாஹு லிமன் காதனி பிசூ இன் அப்படின்னா, தீங்கிழைத்து கொண்டு எனக்கு மோசடி செய்கிறாங்கல்ல, எனக்கு கெட்டது செஞ்சுட்டே இருப்பாங்க, என்னை ஏமாற்றுவாங்க, அவங்க விஷயத்தில் எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ முதல் 5 வாசகத்தில் நம்ம என்ன சொல்கிறோம், தீன் விஷயத்தில் அல்லாஹ் போதுமானவன். அதே மாதிரி என்னுடைய கவலை, என்னுடைய இழப்புகள், அநீதி விஷயத்தில், பொறாமைப்படக்கூடிய விஷயத்துலன்னு சொல்லிட்டு எல்லாமே என்னை அல்லாஹ் பார்த்துப்பான்னு நம்ம பொறுப்பப்படுகிறோம். இது இந்த உலகத்துக்கான 5 வாசகம். அதே மாதிரி மறுமைக்கு இதே மாதிரி என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, அஸ்பி அல்லாஹு இந்தல் மௌத்தி, மௌத்துடைய நிலையில் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அர்த்தம். மறுமையுடைய முதல் நிலை என்னன்னு பார்த்தீங்கன்னா மரணம் தான். மரணத்துக்கு பிறகு தான் மறுமையே நமக்கு வரும். அதனால் மரணத்தில் எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அஸ்பி அல்லாஹு ஹிந்தல் மஸ்அலத்தி ஃபில் கப்ரி, கபரில் பார்த்தீங்கன்னா அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன். அவன் தான் என்ன பண்ணுவான், எனக்கு கேள்வி கணக்கு போதெல்லாம் உதவி செய்வான்னு சொல்லிட்டு அல்லாஹோடத்துல பொறுப்பை படிக்கிறோம். ஏன்னா மௌத்தானதுக்கு பிறகு கபர் வாழ்க்கை தான் இருக்கும், அதை பற்றி சொல்கிறோம். அதுக்கப்புறம் அஸ்பி அல்லாஹு ஹிந்தல் மீசான் அப்படின்னா, மீஜான் தராசில் அல்லாஹ்வே எனக்கு போதுமானவன் அப்படின்னா, மீஜான் தராசில் அல்லாஹ் நன்மையை கொண்டு நம்மளை நிரப்புவான்னு அர்த்தம். அதே மாதிரி அஸ்பி அல்லாஹு இந்த சிராத்தி, சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை கடக்கிறதுக்கு எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன் அப்படின்னா, அல்லாஹோடத்துல பொறுப்பை படிக்கிறோம். அல்லாஹ் நான் சிராத்துல் முஸ்தகீம் பாலத்தை மின்னல் வேகத்தில் கடந்துடணும், நீ எப்படியெல்லாம் எதிர்பார்க்குறியோ அப்படியெல்லாம் நான் இருக்கணும்னு சொல்லிட்டு
நம்ம அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு படைக்கிறோம். அதே மாதிரி அஸ்பி அல்லாஹு லா இலாஹா இல்லாஹுவ அலைஹி தவக்கல்து வ இலைஹி உனிபு அப்படின்னா எனக்கு அல்லாஹ்வே போதுமானவன், அவனை தவிர வேறு யாரும் இல்லை, அவன் மீதே நம்பிக்கை வைக்கிறேன், அவன் பக்கமே நான் மீளுகிறேன்னு அர்த்தம். சுபஹானல்லாஹ். எப்படி சொல்கிறோன்னு பாருங்கள். 10மே அஸ்பி அல்லா தான். எல்லாமே அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன், அல்லாஹ் போதுமானவன். அப்படி நாம் எல்லாத்துலேயுமே அல்லாஹ் போதுமானவன் போதுமானவன் சொன்னோம்னா அல்லாஹ் பொறுப்பேற்று நம்ம காரியத்தை அனைத்துலேயும் போதுமான அளவுக்கு நிகமத்தையும் பரக்கத்தையும் ரஹமத்தையும் வெற்றியும் அவருடைய உதவியுமே நம்ம கொடுத்துருவான். இதை பார்த்திங்கன்னா ஓதி பாருங்க. குறைஞ்சது ஒரு முறை ஓதலாம். ஆனால் நான் வலியுறுத்துறதுக்காக எப்பயுமே இந்த மாதிரி சின்ன சின்ன வார்த்தைகளில் அதிகமான முறை தான் ஓதுவேன். துவாக்களை 3 முறை ஓதுவேன். இந்த வாசகத்தை 10 முறை ஓதுனேன். வெறும் 10 வாசகம் தானே, 10 முறை ஓதுனேன். ஒரே அமர்வில் துவா செய்து அல்ஹம்துலில்லாஹ் கபுலாச்சு. நீங்களும் துவா செய்து பாருங்கள்.